வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான ஹோட்டல் ஸ்டைலில் மொறுன்னு தோசை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த மொறுன்னு தோசை சாப்பிட்றது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலில் கிடைக்கிறது போலவே பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு அதே கலரில் அதே டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சொல்கிற மெஷர்மெண்ட்டில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த தோசை இதே போல் நல்லா மொறுன்னு ரொம்ப அருமையாக வரும். இந்த தோசை பேட்டரி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் ரெசிபிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்கை தட்டி பார்த்துக்குங்க. இப்போ வாங்க இந்த தோசை பேட்டர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த மொறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தோசை செய்கிறதுக்கு நம்ம அரிசி உளுந்து எல்லாம் ஊற வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின இட்லி அரிசி தான். இதுக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் அரிசி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் புழுங்கல் அரிசி சேர்த்துக்குங்க. 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு. 1/4 டம்ளர் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணி விட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சிடுறேன். நல்லா ஒரு 3-4 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா போதும். இப்போ இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்து அதையும் இது கூடவே வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்க போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சோம்னா போதும். அதனால் நான் இப்போதைக்கு ஊற வைக்கல, எடுத்து வச்சுக்கிறேன். அப்படியே எல்லா அளவுமே பார்த்திங்கன்னா ஒரே டம்ளர் இல்லை ஒரு கப்பு அதெல்லாம் ஒரே அளவாக அளந்து எடுத்துக்குங்க. இப்போ இது நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அவளும் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அவளையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் மேலாப்பில் தண்ணியை வடித்து எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக அரிசி எடுத்துருக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடலான் இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ இதை நான் ஒரு 2 பாதியாக எடுத்து ஒரு பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பாதி மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டாக கொரப்பாக இருக்கும், அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இதே போல் பார்த்திங்கன்னா மீதம் இருக்கிற அரிசியும் அரைச்சி இது கூடவே சேர்த்துட்டேன். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கையால் கரைச்சி விடுங்க. நல்லா மாவை ஒத்தாப்பில் கரைச்சி விடணும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். உப்பும் நல்லா கரைஞ்சி மாவு கூட ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வரும். இப்போ நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் இதை ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நல்லா மாவு புளிச்சாதான் தோசையோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்குங்க. இப்போ மாவு நல்லா புளிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்தால் தான் நமக்கு தோசை நல்லா மொறுன்னு வரும். அந்த வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். மாவை கலந்து விட்டு நம்ம இப்போ இன்றைக்கி எல்லா மாவும் செய்ய போகிறது கிடையாது தோசை. இதில் பாதி மாவு மட்டும் எடுத்துக்கிறோம் ஒரு கிண்ணத்துக்கு. நம்ம வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க. இப்போ மாவு எடுத்ததுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்குங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. இந்த சீனியும் ரவையும் சேர்க்குறது பார்த்திங்கன்னா தோசைக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதே போல் நல்ல மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். தோசை ஆறுனாலும் அந்த மொறுமொறுப்பு தன்மை குறையாமல் இருக்கும். அதுக்காக சேர்க்குறது. நல்லா கலந்து விட்டுக்குங்க.
நல்லா அந்த மாவோட ரவை சீனி நல்லா கரைஞ்சி வரணும். ரவையும் நல்லா கலந்து வரணும். கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மாவை அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். மாவு இது போல் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தோசை வார்க்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க மாவை. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் அடுப்பில் காய வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயத்தில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு தோசைக்கல் ஃபுல்லாக இது போல் தடவி விட்டுக்கிறேன். தோசை நல்லா ஒட்டாமல் வரும் இது போல் வெங்காயத்தில் எண்ணெய் தடவிட்டு ஊற்றும் போது. இப்போ உங்கள் தோசைக்கல்லுக்கு தகுந்த அளவு மாவு ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா மெல்லிசாக இது போல் தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ நல்லா வெந்து வரட்டும். ஓரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரும். இப்போ நல்லா செவந்து வரும்போது எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம திருப்பிலாம் போட வேணாம், அப்படியே மடக்கி எடுக்க வேண்டிதான். நல்லா ஒரு பக்கம் வெந்ததே பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். அப்படியே சுருட்டி எடுத்தோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப அருமையான மொறு தோசை ரெடிங்க. எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க அப்புறம் அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். வீட்டில் தான் செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். நல்ல ஒரு சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா தோசையில் இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் நான் இன்றைக்கி சொன்னது போல் இந்த தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.